buddies, இப்போ நம்ம உட்கிரோ நொனுக்கல் ஆல்சோ known as கேத் வாக்கர் எழுதின சாங் ஆஃப் ஹோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆஸ்திரேலியன் அபாரிஜின் லிட்ரேச்சர். அதாவது ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே இருந்த மக்களை நம்ம அபாரிஜின்ஸ் இல்லைனா நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபாரிஜின்ஸை ஒயிட் செட்டிலர்ஸ் ரொம்பவே கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் 1974 ஒரு சட்டம் வருது. அது என்னன்னா, பூர்வீகமாக இருக்கிற மக்களுக்கு லேண்ட் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த லா வந்தப்ப நிறைய அபாரிஜின் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீடம் நோக்கி போகிறதா உணர்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையோட இருங்க, ஒளிமையான எதிர்காலம் நமக்கு இருக்குது அப்படின்னு அபாரிஜின்ஸு கிட்ட சொல்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க இந்த போயமை கேத் வாக்கர். ஸ்டான்ஸா 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அபாரிஜின்ஸில் ஒருத்தரான பொயட் அவங்க பீப்புள் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்பிக்கையோடு எந்திரிங்க, நம்ம எதிர்பார்த்த நாள் வரப்போகுது, நாம் இதுக்காக தான் ரொம்ப நாள் காத்து இருந்தோம், இப்போது இந்த உலகம் புது நாளை நோக்கி போக ஆரம்பிக்குது, அந்த நாள் வந்துட்டா இனி யாருமே நம்மளை அதாவது அபாரிஜின்ஸை அசிங்கப்படுத்தவோ ஒதுக்கி வைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்தே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அபாரிஜின்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்போடா வெளியில் வருவோம் அப்படிங்கிற அவங்களோட ஏக்கமும் நமக்கு தெளிவாக புரியுது. ஸ்டான்ஸா 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, பழசை விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு, அதை நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது, ஆனால் இனி வர நாட்களை நம்ம கவனிக்கலாம், ஹோப்போடு இருங்க, இந்த சொசைட்டி மட்டும் ஜஸ்டிஸ் வைஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான சொசைட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா யாரும் இனி ஒரு குறிப்பிட்ட ரேஷியல் குரூப்பை ப்ளேம் பண்ண மாட்டாங்க, குறிப்பாக எதுக்குமே அபாரிஜின்ஸை மட்டுமே குறை சொல்ல மாட்டாங்க. இதில் இருந்தே எந்த அளவுக்கு மார்ஜினலைசேஷன் அண்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டான்ஸா 3ல் அவங்க லிபரேஷனுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நாள் வந்துட்டா யாரும் யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்களாம், யாரும் யாரோட ஹேட்டையுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, caste மூலியமாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறதும் இருக்காது, அவங்களோட கோலை அதாவது அபாரிஜின்ஸ் அவங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு யாரும் தடையாக இருக்க போகிறதும் கிடையாது. இவ்வளோ காலமாக இவங்களுக்கு மூடி வச்சிருந்த டோர் எல்லாமே இப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 4ல் பொயட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் லவர்ஸ் ஒருத்தர்கிட்டையுமே ஒரு ப்ராமிஸாக இதை எடுத்துக்க சொல்கிறாங்க. அது என்ன ப்ராமிஸ்னால், அவங்களோட கஷ்டம் எல்லாமே முடிய போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ராமிஸாக எடுத்துக்க சொல்கிறாங்க. அவங்க கஷ்டத்தை நைட் அப்படின்னும் அவங்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமான எதிர்காலத்தை டே அப்படின்னும் மெட்டஃபாரிக்கலாக சொல்லியிருக்காங்க. அபாரிஜின்ஸ் ரொம்ப நாளாக இதுக்காக போராடுறாங்க, ஆனால் நிச்சயமாக இதோட முடிவு இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறாங்க. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாத ஆஸ்திரேலியாவில் எல்லாருமே கம்பேனியன்ஸாக, அதாவது ஒயிட் செட்டிலர்ஸும் சரி இல்லை அபாரிஜின்ஸும் சரி, எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா வாழுவாங்க அப்படின்ற ஒரு நியூ பிகினிங், நியூ மேட்ஸை நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேத் சொல்கிறாங்க. அவங்களோட ட்ரீம் டைம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 5ல் இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமா பற்றி சொல்கிறாங்க. அதாவது இவங்களோட பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டத்தை இவங்களும் பட்டாங்க, ஆனால் நிச்சயமாக இவங்களோட குழந்தைங்களும் அவங்களோட குழந்தைங்களும் ஒரு ரேஷியல் ஃப்ரீ சொசைட்டியில் ஹாப்பியாக வாழுவாங்க அப்படின்ற ஹோப்போட இந்த போயமை முடிக்கிறாங்க. இந்த போயமில் அலிட்ரேஷன், இமேஜரி, என்ஜாம்மெண்ட்ஸ், ரெப்படிஷன், மெட்டஃபர்னு நிறைய பொயட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டான்ஸாவில் 36 லைனோட ஃப்ரீ வேர்ஸில் இந்த போயம் எழுதியிருக்காங்க. இதோடைய பொயட்டிக் ஃபார்ம் லிரிக். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.